வேற என்ன பிஹேவியர் சேஞ்சஸ் நீங்க பாத்தீங்க? ஆல்மோஸ்ட் ஹி கீப்ஸ் ஹிஸ் திங்ஸ் க்ளீன். அந்த எடுத்து வைக்கிறது, அவரோட திங்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா பேக்ஸ் ஷூஸ் எல்லாமே வந்து சம்வாட் அங்க இங்கன்னு த்ரோ பண்ணாம ப்ராப்பரான பிளேஸ்ல எடுத்து வைக்கிறது, இதெல்லாமே அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் அத நீங்க பாக்குறீங்க. டியா மாதிரியான கிளாஸ் இல்லாம போயிருந்தா ஸ்ரீநிதி பெருசாகும் போது என்னென்ன நெகட்டிவ்ஸ் எல்லாம் அவகிட்ட இருந்திருக்கும்? கண்டிப்பா அந்த பயம்ன்றது அவட்ட இருந்துட்டே இருந்திருக்கும். எதுக்கெல்லாம் பயப்படுவா? மனப்பான்மைன்றது ஒரு விஷயம் மனப்பான்மை கண்டிப்பா இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு அட்வைஸ்னால கரெக்ட் பண்ணிருக்க முடியுமா? அட்வைஸ்னு கொடுக்கும்போது அதை வந்து நெக்லெக்ட் பண்றது தான் இது பண்றாங்க. பட் ஒரு பிராக்டிஸ்ல ஒரு இதுல கொண்டு வரும்போது அது ஐ திங்க் ஒர்க்ஸ் அவுட் ப்ராப்பர்லி. ஓகே. ஸோ டியா மாதிரியான வகுப்புகள் இந்த சொசைட்டிக்கு தேவையா? கம்பல்சரி. எதுக்காகன்னு சொல்லுங்களேன். தி திங் இஸ் லைக் ஆக்சுவலாக ஒவ்வொரு சைல்டுக்கும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னோட பையன் என்னோட குழந்தை வந்து எல்லாத்துலேயும் டாப்பாக வரணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எவ்ரி திங் தே ஹேவ் டு புட் இன் டிஆர் கிளாஸ். தட் இஸ் வாட் ஐ அட்வைஸ் பேரண்ட்ஸ். தி திங் இஸ் நம்ம